பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: சாத்தானால் உங்கள் முன் நிற்க முடியாது. ஆதார வசனம் யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ ஞானம் பெற்றவர்களே, 1000 வருட அரசாட்சியின் போதுதான் பிசாசையும் அவன் சேனையும் பாதாளத்தில் தள்ளி மூடி முத்திரிடப் போகிறது பரலோகம். வெளிப்படுத்தல் 20:2. அதுவரையில் அவன் தன் பொல்லாத கிரியைகளை விட்டு ஓய மாட்டான். அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எதிராகவே பல காரியங்கள் செய்வான். இது நாம் அறிந்திருத்தல் அவசியம். அவனுடைய தந்திரத்தை அறிந்திருத்தல் அவசியம். நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு அப்பா அவனுடைய கிரியைகளை அழிக்கவே வந்தார். 1 யோவான் 3:8. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். லூக்கா 19:10. இந்த பொல்லாத சாத்தானோட போராடுவதே நமது வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அவன் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று அவனுக்குறி இருந்தால் மட்டுமே, அவனுடைய பொருளோ அவனுடைய சுபாவமோ, உரிமை கொண்டாடிக்கொண்டு வருவான். என்னுடைய பொருள் இருக்குது கூட, நான் போயிடுறேன் அப்படிம்பான். அப்படி நடந்திருக்கு, நிறைய சாட்சிகள் உண்டு. 2வது, ஆபாசமான, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆபாசமான புத்தகங்கள், விக்கிரகங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள், மற்றவர்களை பற்றி அவதூறாக பேசும் சுபாவம், ஆராதனை நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது, செல்ஃபோனில் எல்லாவற்றையும் பார்ப்பது, சில காரியங்கள் அதில் வைத்திருப்பது, பக்தி விருத்திக்கு ஏது வல்லாத பேச்சுக்கள், சிந்தனைகள், மற்றவர்களை தூண்டிவிட்டு சண்டை போட வைத்து பார்க்கும் சுபாவம், மொத்தத்தில் தேவனுக்கு விரோதமான, அருவருப்பான, பிரியமில்லாத காரியங்கள் நம்ம எல்லையில் இருந்தால் அவற்றை உடனே இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் ஆவியானவருடைய கேளுங்கள், காட்டுவார், உணர்த்துவார். உடனே உங்களது எல்லையில் இருக்கக்கூடாது, தூக்கி எறிந்து விடுங்கள். சுபாவம் இருக்கும் பட்சத்தில் அதை முற்றிலுமாக விலக்கி விடுங்கள். ஆண்டவர் கிருபை தருவார். ஒருவர் இப்படியாக சொன்னார், ஒரு வீட்டில் ஒரு அழகு சித்திரம், நல்ல உட்டு, அந்த மாதிரி உட்டெல்லாம் இப்போ கிடைக்காது. அதில் அருமையான சித்திரம், வேண்டாத சித்திரம், அதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்குது. அது எங்கள் தாத்தாவுடைய தாத்தா வைத்திருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அது பூர்வீக சொத்து மாதிரி இருக்குது. அப்போ சாத்தானுடைய பூர்வீக சொத்தும் கொண்டிருந்தால் சாத்தான் போக மாட்டான், பூர்வீகமாக தான் இருப்பான். அதை தூக்கி எறியே மனசு வரல அப்படின்னா அவனும் போக மாட்டான். பிசாசு அவனுக்கு மனசே இருக்காது, போக மாட்டான் என்று சொன்னதும் அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். அத்தோடு அவருடைய வீட்டில் இந்த வியாதி, தொடர் வியாதி நின்று போனது. அவன் கொண்டு வரும் சந்தோஷம் எல்லாம் முதலே ஆனந்தமாகத்தான் இருக்கும். செல்ஃபோன் பாருங்கள், வேண்டாத காரியங்களை செல்ஃபோன் பாருங்கள், அப்படியே உள்ளே சாக்லேட் கொடுத்து இழுத்து கொண்டு போவது போல் போவான். பின் நாளடைவில் உடல் சுகவீனம், மன நோவு வந்து அழிவுக்கு நேராக வழி நடத்தும். இது கேட்டுக்கு போகிற வாசல். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவன்தான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார். யோவான் 14:30. அப்படி நாம் சொல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நாம் சொல்ல வேண்டும். நாம் என்னமோ சாத்தானை உள்ளே வைத்து கொண்டிருக்கவில்லை, நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். தைரியமாக இருங்கள். அந்த அளவிற்கு நமது ஸ்லேட்டு கிளியராக இருக்க வேண்டும். சந்தேகப்படாதீர்கள், ஏதாவது நம்மை அறியாமல் இருக்குமோ என்று. இருந்தால் இதை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் ஆவியாளர் உணர்த்துவார், உடனே அப்புறப்படுத்தி விடுங்கள், அவ்வளவுதான். அதன் மீது பற்று இருக்கக்கூடாது. ஒருவருடைய பொருள் மிக மிக அழகாக இருக்கிறது என்று வஞ்சனை செய்து வைத்து கொள்ளக்கூடாது. உடனடியாக அதை கொடுத்து விட வேண்டும். அடுத்த நொடியில் பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறது. 2வது, எப்போதும் நம்மையும் நம் பிள்ளைகளும் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காக்க வேண்டும். எப்படிங்க? காலையில் ஆண்டவருக்கு துதிபலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஜெபித்து விட்டு, பின் தகப்பனே, என்னையும் குடும்பம் பிள்ளைகள் எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் அக்கினி வேலிக்குள், இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் வைக்கிறேன், மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று ஜெபிக்க வேண்டும். தகப்பனே, உமது கரத்தை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் எங்களை நெருக்கி வைத்து பாதுகாக்க வேண்டும் ஐயா, சங்கீதம் 139:5 என்று ஜெபிக்க வேண்டும். இது என்றோ ஒரு நாள் அல்லங்க, தினமும் ஜெபிக்க வேண்டும். தினமும் பாதுகாப்பு வளையத்தை போட வேண்டும். அது ஓட்ட விழுந்துடும். அவ்வப்போது வாயை திறந்து ஒரு நாள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், நாங்கள் உமது கரத்தில் இருக்கிறோம், உமது கண்மணி போல் காக்கிறீ, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இப்படி நீங்கள் துதித்து ஸ்தோத்திரம் செய்யும் பொழுது ஒரு பிரசன்னம், ஆவியின் பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பி இருக்கும். அக்கினி பிரசன்னம் இருக்க கண்ணில் காண முடியாது, ஆனால் உண்டு. சாத்தான் உங்களது எல்லைக்கு அருகில் கூட வர முடியாது, நடுநடுக்கி போவான். 3வது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் கொம்புகளை நீட்டிக்கொண்டு அகோரமாக வந்தால் அடித்து துரத்தி விடலாம், அப்படிலாம் வரமாட்டான். கண்ணில் காணாத இவனை துரத்துவதற்கு நம்ம சுய பலம் போது அது முடியாது. தேவ பலன் கிருபை,
அவருடைய அபிஷேகம் வேண்டும். இதற்கு ஒரே வழி, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏற்கனவே சொன்னோம், துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், அறிக்கை செய்கிறோம், வேலி எடுத்து பாதுகாக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய பொறுப்புங்க, கடமைங்க. என்றைக்கே ஒரு நாள் செய்வதில்லை. போன வாரம் செஞ்சனே, சபையில் செஞ்சனே, அன்னைக்கு இருந்தது பாதுகாப்பு. தினமும் குளிக்கிறோம் அல்லவா? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது ஏதோ பெரிய காரியம் என்று நினைக்காதீர்கள். நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் கவனத்தோடு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அவரது வார்த்தைக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி செய், இப்படி செய்யாதே என்பதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 100% கீழ்ப்படிந்தால்தான் நம் பிசாசத்துக்கு எதிர்க்க நிற்க பலன் கிடைக்குமா? அப்படிலாம் ஒன்றுமில்லை, சந்தேகப்படாதீர்கள். அப்படிலாம் யாருனாலும் முடியாது. கீழ்ப்படிய வேண்டும் என்று சுபாவம், விருப்பம் முதலில் வேண்டும். எளிதாக இருப்பதற்கு கீழ்ப்படிதல். பின் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அது கீழ்ப்படியாமல் விட்டு விடுவது நல்லதல்ல. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். பிடிச்சதோ பிடிக்கலையோ அவர் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து அவரோடு நடக்கும் அவருக்கு கிருபை தருகிறார். இது நம்முடைய சுயபலத்தில் எல்லாம் வேண்டியதில்லை, அவரே கிருபை தருகிறார். மன்னித்து விடுன்றால் உடனே மன்னித்து விட வேண்டும். அதை இறுக பிடித்து கொண்டு என்ன செய்ய போகிறோம்? கசப்பை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம்? வெறுப்பையும் வேண்டாத எரிச்சலின் வைத்து என்ன செய்ய போகிறோம்? அது உங்கள் சரீரத்தை அழித்துவிடும். இது விட்டுவிடு என்று அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். தெரிந்து கீழ்ப்படியாமல் போனால் வேண்டாதன் நம்ம எல்லையில் ஆட்சி செய்வான். இயேசு பிசாசு தமது எல்லையிலிருந்து அவனை ஓடி போய்விடும்படி செய்தார். எப்படி? மத்தேயு 4, லூக்கா 4 வாசித்து பாருங்கள். வார்த்தையை கொண்டு அவனோடு பேசினார். அவனும் வார்த்தையை கொண்டு வந்தான். அதுக்கு எதிர் வார்த்தை சொன்னார். பைபிளில் இருந்தால் எடுத்து சொன்னார். உங்கள் பைபிளில் இருக்குது. தேவ வார்த்தை எப்பொழுது இருதயத்தில் இருக்க வேண்டும். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், சிறு குழந்தையைப் போல. நஷ்டம், நோய், அடங்காத பிள்ளைகள், தேவையற்ற வம்பு, எதை செய்தாலும் எதிர்ப்பு, முன்னேற்ற தடை, இவைகளெல்லாம் வந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வந்துருச்சிங்களே, வீட்டில் இருக்குது, இன்னி என்ன ஏற்றுக்கொள்கிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நல்லது தான், சரியானது தான், வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே அது இருக்கிறத பற்றி எதுக்கு பேசணும்? ஆண்டவரே இது என்னுடைய எல்லையில் வேண்டாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தரித்திரம் என்னுடையது அல்ல, வெறுப்பு கசப்பு என்னுடையது அல்ல. உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றில் ஒளிவ மர கன்றுகள் போடு இருப்பார் என்று சொன்னீர். ஆனால் பிள்ளைகள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. உன் பிள்ளைகளை சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர், ஆப்போசிட்டாக இருக்குது. எனக்கு அதை மாற்றி கொடுங்க, எனக்கு இது வேண்டாம். ஒரு அப்பாவிடம் ஒரு பிள்ளை பேசுவது போல பேசுங்க. எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இது எனக்கு வேண்டாம் என்று ஜெபியுங்கள். அதை தூர எறிந்து ஜெபியுங்கள், கட்டி ஜெபியுங்கள். இதற்கெல்லாம் நீங்கள் மத்தேயு 16-19 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ கட்டவும் அதிகாரம் உண்டு, கட்ட அவளுக்கு அதிகாரம் உண்டு. அதுக்குத்தான் வசனத்தை மனப்பாடம் பண்ண வேண்டும். மனப்பாடம் பண்ணி இருந்தால்தான் ஆவியானவர் உணர்த்துவார். சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். சரியான வார்த்தை எடுத்து இயேசுவை நாமத்தில் பிரகடனப்படுத்துங்கள். அப்பொழுதே அவன் ஓடி போய் விடுவான். பவுல் தன் ஊழிய பாதையில் பிசாசுகள் இயேசுவை நாமத்திலே விரட்டினார். இயேசுவை போலவே அவன் சொன்னான். இயேசுவை நாமத்தில் சொன்னால் உடனே அது போய்விட்டது. அது எப்படிங்க அவனுக்கு மட்டும் கீழ்ப்படித்தது? அவன் தினப்படி வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோட தெய்வ பயத்தோடு நடக்காமல் அவனை எதிர்க்க நமக்கு பலன் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவ பலன் உங்களில் உண்டு, உங்கள் எல்லைகளில் உண்டு. பல சமயங்கள் ஆர்கியூ பண்ணால் அமைதியாக சென்று விட்டார். இது அவனுக்கு பிசாசுக்கு அடங்கி போவதல்ல, அவனுக்கு தீடி போடாமல் இருப்பது. நமக்கு இதுதான் பிரச்சனை. நமது வாயின் வார்த்தை கொண்டு குற்றம் கண்டுபிடிக்க தூண்டுவான். அதிகம் பேசாதீர்கள், தேவையானதை மட்டும் பேசுங்கள். அதிகம் பேசினால் அது வம்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. மிகுதியான வார்த்தையில் பாவம் இல்லாமல் போகாது என்கிறது. தேவைக்கு அதிகமாக பேசாதீர்கள். கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள், பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள். இயேசுவிடம் பரிசேயர் வேதவார்கள் பேச தூண்டினார்கள். எதற்காக? அவர் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக. மௌனம் ஒரு ஒப்பற்ற மருந்து. உங்களுடைய பேச்சு உங்களுடைய சக்தி என்று நினைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உண்டு. எதிர்த்து நிற்கின்ற இதுதான் நம்மளுக்கு எதிர்த்து நிற்பது. அதிகமாக பேச வேண்டாம், மௌனமாக இருக்கு. இன்னும் அதிகமாக துதிப்பது, இன்னும் அதிகமாக ஜெபிப்பது, இது அவனை எரிச்சல் ஓட்டும். நிற்கவே மாட்டான். ஆண்டவரோட ரத்தத்தை மகிமைப்படுத்தி பேசி பாடி துதிக்கும் போது அந்த இடத்துல அவன் இருக்கவே முடியாதுங்க. முறுமுறுக்காமல் இருப்பது, குறை சொல்லாமல் இருப்பது, குறைகள் கண்டுபிடிக்காமல் இருப்பதெல்லாம் வாழ முடியுமா?
வாழ முடியல என்றால் பிசாசு கூட சேர்ந்தும் கைகோர்த்து கொள்வாள். தேவ மக்களுக்கு 7வது அறிவு உண்டு, ஞானம் உண்டு, தேவ ஞானம். அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவனுக்கு எதிர்த்து நிற்பது இதுதான். எப்போ பார் அடுத்தவங்களுக்கு குறை சொல்லுவது, நொச்சு கூட்டுவது, நமக்கெல்லாம் நடக்காதுங்கிறது. வந்துடுவான். ஆமாம் உனக்கு நடக்காது, நான் இருக்கிறேன் பாருன்னு வந்துடுவான். கர்த்தருக்கு நேராக அவரை நோக்கி எடுக்கும் ஒவ்வொரு செயலும் அவனை எதிர்ப்பது. அவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் அவனுங்க எல்லை விட்டு வெளியேறுவதற்கு அவன் ஸ்டெப் நிற்க முடியாது. நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. தொடர்ந்து செய்வீர்கள் என்றால் உங்கள் எல்லையில் தேவதூதர்கள் இருப்பார்கள், அவன் இருக்க மாட்டான். தேவதூதர்கள் காவலுக்கு நிற்பார்கள். தேவதூதர்கள் உங்களை சுற்றி இருக்க வேண்டுமானால், அவருடைய மகிமை இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு அங்கே மகிமை இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றியே பேச வேண்டும், அவருடைய வார்த்தையை பற்றியே பேச வேண்டும், சாட்சிகளை பற்றி பேச வேண்டும். எதுவும் நடக்கவில்லை, அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் சொன்னால் அது நடக்கும். உங்களால் எல்லாம் கூடும் என்று தான் யோவான் 14 எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இருக்காது என்று தான் சொல்லியிருக்கிறார். அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நாம் வீட்டை தினமும் பெருக்கி சுத்தப்படுத்தி மாப்பு போடுறோமோ அதுபோல தான் நம்முடைய உள்ளத்தை சுற்றி பெருக்கிக் கொள்ள எல்லையை பெருக்க வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அவனுடைய காரியங்கள் உள்ளே ஒன்றும் இருக்கக்கூடாது. வீட்டில் ஆராய்ந்து பார்த்து எடுக்க வேண்டும். ஒரு எலி செத்து கிடக்குது என்றால் நாத்தம் வருகிறது. எங்கே வருகிறோம் தேடி பிடித்து நம்ம தூக்கி எறிகிறோம் அல்லவா? அப்படித்தான் இது தேவ பிள்ளைக்கு இது ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் எல்லையில் அவன் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஆளுகை செய்வார், கர்த்தர் உங்கள் உள்ளே இருப்பார். நான் உன் மத்தியில் வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். சகரியா 2:10. நான் உனக்குள்ள இருக்கிறேன். அவர் இருக்கும் இடத்துல அவன் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அவர் இருந்தால் அவருக்குண்டான மகிமையை நான் செலுத்த வேண்டும். அதுதான் துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, நன்றி செலுத்துவது, அப்பா சொல்லுங்கப்பா நான் கேட்குறேன் என்று சொல்லுவது, வேண்டாத காரியங்களை அகற்றுவது. இது அவர் இருக்கிறார். இயேசு உங்கள் வீட்டுக்குள் இப்போ மனிதனாக வருகிறார்னு எடுத்துக்கொள்வோம். உங்கள் வீட்டுக்குள் வருகிறாருன்னா அந்த வீட்டை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? எவ்வளவு அமைதியாக இருப்பீங்க? பேச அவர் இயேசு இருக்கிறார் என்று சொல்லுவோம் அல்லவா? அப்படித்தான். அப்படியே வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் மத்தியில் இருக்கிறார் என்றால் எப்படி இருக்கும் அந்த வீடு? அதை கற்பனை பார்த்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்க்க எவனாலும் முடியாது. உங்களை முன்னேற்றத்தை தடுக்க எவனாலும் முடியாது. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது தானாக எல்லாம் நடக்கும். அவர் இருக்கும்போது எல்லாம் தானாக நடக்கும். பேதுருவை சிறையிலிருந்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் வெளியே வருகிறார், கதவு தானாக திறந்தது. ஆட்டோமேட்டிக் டோர் தானாக திறந்தது. அப்படி உங்களுக்கு கதவுகள் தானாக திறக்கும். ஜெபிக்கலாம். தகப்பனே, பிசாசின் தந்திரத்தை அறிய செய்தமைக்கு நன்றி. உமக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவோம். அவனுக்கு எங்களிடத்து ஒன்றும் இல்லை என்று நீங்கள் சொன்னது போல் அளவுக்கு நாங்கள் சொல்லும் அளவுக்கு எங்கள் எல்லைகளை கிளியராக வைத்துக்கொள்வோம். அதற்கு உம்முடைய கிருபை வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, பொல்லாத துஷ்டனுடைய பிசாசை எதிர்க்க வேண்டுமானால் சர்வ வல்லமையோடு இணைந்து கொண்டேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். அவனுக்கு எதிர்த்து நிற்பேன். அவன் என் எல்லையில் நிற்கவே முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா.